ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்ஜோதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும். நம் பெருமான் கைமாறின்மை என்ற தலைப்பில் 2வது பாடலில் போதுதான் வீணே போக்கி புலையனேன் புரிந்த பொல்லா தீதுதான் பொறுத்த உந்தன் திருவருட் பெருமைக்கு அந்தோ ஏதுதான் புரிவேன் ஓஹோ என் என்று புகழ்வேன் ஞான மாதுதான் இடங்கொண்டு ஓங்க வயங்கு மா மன்றுளானே என இப்பாடலை பதிவு செய்கின்றார். வயங்கு மா மன்றுளானே திரு அருட்பெருமை, அதாவது பதிவிலக்கம் 3283 பாடலில் அருள் இன்ப வெளியாய் திண்ணமுறும் தனி ஏற்க உண்மை வெளியாகி இது சத்து. 3284 பாடலில் பெரு விளக்கமாகி எல்லாம் பெற்ற விளக்கமதாம் சீராட விளங்குகின்ற இயற்கை விளக்கமதாம் இது சித்து. செயல்பட்டா விளக்கம், விளக்கத்தால் ஆற்றல் கூடும். 3285 பாடலில் ஞான சக்தி பெரும் போக நாட்டரசின் இன்பமுமாய் திடம்பெற ஓங்கிய இயற்கை தனி இன்பம். திரு என்பது என்றும் நிலைத்த, அருள் என்பது கடவுள் தெய்வம். இப்போ சத்து சித்து சேர்ந்தா இன்பம். இதைதான் இந்த 3 பாடல்களில் சொல்கிறார். இது மாமன்றுளானே எங்கு இருக்குது, இதை நாம் எப்படி அடைவது? பசி என்பது இறைவனால் வழங்கப்பட்ட உபகார கருவி. இது இயற்கை உண்மை சத்து. பசி அதிகமாகி ஆன்மறிவு, ஜீவறிவு, கருவி கரணம் இவைகளெல்லாம் ஆன்ம ஒளி குறைந்து விளக்கமின்றி வாடும்போது நீ உணவு வழங்கி அந்த உயிருக்கு நீ விளக்கம் செய்தால் உனக்கு ஆற்றல் கொடுக்கிறது. இது சித்து. இப்போ நீ செய்த உதவியால் அந்த உயிர் இன்பம் அடைவது சச்சிதானந்தம். இயற்கை உண்மையாகிய பசியை நீ நீக்கியதால் உனக்கு ஆற்றல் கூடி இந்த ஆற்றல் ஆன்மாவுடன் கூடி பிரகாசமடைந்தால் அது உனக்கு இன்பம். இவ்வாறாக இறைவனின் உபகார சக்தியாகிய அருட்சக்தி என்பது தயவு பேராற்றல் கூடினால் பேரின்ப சித்தி பெருவாழ்வாகிய மரணமில்லா பெருவாழ்வு. பசியை தீர்க்கும் உணவு சத்து, அது இல்லைன்னா நீ செத்து போய்விடுவாய். பெருமான் அருளியலில் நாம் தெளிவாக புரிந்து மேல்நிலை அடைய ஒரு பக்கம் இறைவனின் அருள் கிடைக்கவில்லை, மறுபக்கம் உயிர்கள் படும் துன்பம் கண்டு மிகவும் வேதனையடைந்து எந்த வகை செய்திடீர் கருணை இருந்தாய் நீதான் இறங்குவையோ அந்த வகையை நான் அறியேன், அறிவிப்பாரும் எனக்கு இல்லை. இந்த வகை இங்கு ஐயோ நான் இருந்தால் பின்னர் என்ன செய்வேன்? அந்த வகை அற்றவர் உள்ளத்தே நடிக்கும் உண்மை பரம்பொருள் என அடியார் நிலை நின்று ஏங்குகிறார். மேலும் இறைவனிடம் என்னையும் இரக்கம் தன்னையும் ஒன்றாய் இருக்கவே இசைவித்து உலகில் நிலை பெற்று வாழ்வுறவே வருவித்த கருணை வள்ளல் நீ என இறைவனிடம் விண்ணப்பம் செய்த வண்ணம் உள்ளார். ஞானம் மாது. ஞானம் என்பது தெளிவு, மாது என்பது அந்த தெளிவு பெற மனதின் செயல்பாடு. இதனை பெண்ணிடை மனமும் ஆணிடை அறிவும் என்பார் அகவலி. மேலும் முதல் பாடலில் ஊழையெல்லாம் இலங்கும் ஜோதி என்றால் உழைத்தால் ஊதியம், பொருள் ஈட்டுதல். அருளியலில் பொய்ப்பொருளை கொண்டு மொய்ப்பொருளை ஈட்ட வேண்டும்.
அதற்கு ஜீவகாருண்ய ஒழுக்கே ஒன்றே வழி, வேறு சாதனை வேண்டாம் என உறுதிபட கூறுகிறார். எல்லா ஜீவர்களுக்கும் ஆண் பெண் பேதமின்றி மனமும் உள்ளது, அறிவும் உள்ளது. எண்ணம், நினைப்பு, செயல், மனம் இவை யாவும் காற்றின் இயக்கம். அறிவு, தெளிவு, ஞானம், ஒளி இவை யாவும் ஒளியின் இயக்கம். ஆன்மனு ஒளி, அதாவது ஞானமாதுதான் இடம் கொண்டு ஓங்க. காற்றின் இயக்கமாகிய மனம் ஜீவகாருண்யம் செய்ய செய்ய ஆற்றல் ஓங்குகிறது. இந்த ஆற்றல் கூடி பூரணமான நாள் இறைவனின் தயவு பேராட்டாலேயே அருள் ஒளி ஆன்மாவுடன் கலக்கிறது. அதனால்தான் மிகப்பெரிய மன்றுளானே என்று மன்றுளானே என்னுள் உள்ள இறைவா என அறிந்து நாம் மேலேற உன்னை பார், உன்னுள்ளே என்னை பார் என தெளிவாக கூறுகிறார். போதுதான் வீணே போக்கி புலையனின் ஊன உடம்பு புரிந்த பொல்லா தீது. மனம் எப்போதும் நன்மை பக்கம் திரும்பாது, தீமையை எளிதில் பற்றும். தான் பொறுத்து உந்தன் திருவருள் பெருமைக்கு அந்தோ ஏதுதான் புரிந்தேன். அருள் என்பது கடவுள் தயவு, கடவுள் இயற்கை விளக்கம். ஜீவகாருண்யம் என்பது ஜீவர்கள் தயவு, ஜீவர்கள் ஆன்ம இயற்கை விளக்கம். இதனால் தயவை கொண்டு தயவை பெறுதலும், விளக்கத்தை கொண்டு விளக்கத்தை பெறுதலும் கூடும். வேறொன்றினால் பெறக்கூடாமை நிச்சம். ஜீவகாருண்யத்தை கொண்டு அருளை பெறுதல் வேண்டும். இதற்கு வேறு பிரமாணம் வேண்டாம். அதாவது உதாரணம், விளக்கம் எல்லாம் சொல்ல வேண்டாம். ஓஹோ என்னென்று புகழ்வேன் வியந்து போட்டுகிறார். எவ்வாறெனில், ஓவாது உண்டு படுத்து உறங்கி உணர்ந்து விழித்து கதை பேசி உடம்பு நோவாது உளமடக்காது ஓஹோ நோன்பு கும்பிட்டு சாகாவரமும் சித்தியலாம் தலைத்த நிலையும் சன்மார்க்க சங்கம் அங்க மதிப்பும் பெற்றேன். என் சதுர்தான் பெரிதே, என் சரித்திரத்தை ஆவா நினைக்கில் அதிசயமே. என் அப்பா, என் அரசே, அமுதே, என் ஆவைக்கு இனிய துணையே, என் அன்பே, அறிவே, அருஜோதி தேவா, ஏனுன் செயலே. இச்செயலை நினைக்கும் தோறும் எனது சிந்தை கனிந்து கனிந்து உருகி தெல்லாரம் ஆனதுவே என போற்றுகிறார் நம் பெருமான். ஆக பெருமான் ஒவ்வொரு பாடல்களிலும் ஒவ்வொரு விளக்கங்களை வைத்துள்ளார். அந்த விளக்கங்களின்படி நாம் தெரிந்து நாம் அறிவினில் அதை செயல்படுத்தினால் நிச்சயம் நமக்கு பலன் உண்டு. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ராமலிங்கா அபயம். திருச்சிற்றம்பலம்.